ஹாய், நிறைய பேர் புளிச்சக்கீரை சாப்பிடவே மாட்டாங்க. அயர்ன் சத்து ரொம்பவே அதிகம். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் பிடிக்கும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாயை கொதிக்க விட்டுட்டு புளிச்சக்கீரையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தா ஒரு கைப்பிடி நிறையா அதையும் போட்டு கரண்டி வச்சு ஈவனாக கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போது 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 4-5 காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு லைட்டாக வணக்கி விடுங்க தேங்காய் எண்ணெயில். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்க புளிச்சக்கீரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியும் சேர்த்துக்கலாம், நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆன் பண்ணி சேர்த்தும் போது சீக்கிரமாக கெட்டும் போக தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்க கீரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த புளிச்சக்கீரை ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.